வள்ளலார் பகுதியில் காலி மது பாட்டிலை வீட்டின் மீது தூக்கி எறிந்த வாலிபர்கள். ஏன் என்று கேட்க சென்றபோது கட்டையால் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு. போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வள்ளலார் தெரு பகுதியில் வசிப்பவர் ஷானவாஸ், வயது 42. இவரது வீட்டில் நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த கணபதி, வயது 24 என்னும் இளைஞர் மதுபோதையில் காலி பீர் பாட்டிலை தூக்கி வீசியுள்ளார். இதனை தட்டி கேட்க சென்றபோது கணபதி மற்றும் அவரது நண்பர் பிரபு உள்ளிட்டோர் கட்டையை கொண்டு தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளலார் தெரு என்பது அரகண்டநல்லூர் பாறையில் அமைந்துள்ளது. அதே பகுதியில் தான் அதுல்யா நாதேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த பகுதியில் ஷானவாஸ் குடும்பத்தினர் 3 தலைமுறையாக வாழ்ந்து வருவதாகவும் தற்போது சில மாதங்களாக இரவு நேரங்களில் அடிக்கடி கற்களையும் மது பாட்டில்களையும் வீசி செல்வதாக தொடர்ந்து அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் மீது போலீசார் உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் இருந்ததால் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் அளித்து அதன் பின்னர் போலீசார் இருதரப்பையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முறையாக விசாரணை மேற்கொள்ளாமல் இருதரப்பும் சமாதானம் செய்து கொள்வதாக கூறி போலீசாரை மனுவை முடித்து வைத்ததாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் வீடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். சிசிடிவி கேமராக்களை அறியாத நபர்கள் நேற்று இரவு மீண்டும் காலி பீர் பாட்டிலை வீட்டின் மீது தூக்கி எறிந்துள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து பாட்டிலை தூக்கி எறிந்தவர்களிடம் தட்டி கேட்க சென்றபோது கட்டையை கொண்டு தாக்க முற்பட்ட காட்சிகளும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் மீண்டும் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அதன் மீது தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சிசிடிவி காட்சி இன்று மாலை 3 மணி அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.